ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பாலக்கீரை வச்சு சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா முத்தின காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் தண்ணியில் அந்த கீரையை போட்டலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. தண்ணி சூடாக இருக்கிறதுனால கீரை போட்டோன்னே பொசுங்கி வந்துடும். இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு சப்பாத்திக்கு பிணையிறதுக்கு தேவைப்பட்டால் இதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஆற விட்டுடலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் அலசி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை பேஸ்ட் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. போட்டினா நல்லா அரைஞ்சிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே சாய் ஜீரா, சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது இல்லாட்டினா ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவு எப்பவும் பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம கீரை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மாவை பிணைஞ்சி எடுத்துடலாம். பாருங்க, மாவை பிணைஞ்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு கனமாக வேணுமா நைஸாக வேணுமான்னு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லையும் காய வச்சாச்சு. பாருங்கள், தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். நம்ம கீரை சேர்த்துருக்கோமே, வருதா என்னன்னு பார்க்காதீங்க, நல்லா வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்ம தேய்ச்சிட்டோம் மெல்லிசா. இப்போ இது சுட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றி தான் சுட போகிறேன். நெய் ஊற்றி சுடும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுனாலும் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட போகிற இதை தான், அதனால் நெய் ஊற்றியே சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சுட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமாக திருப்பி போட்டு மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா புசு புசுன்னு வரும். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சன்னா மசாலா நல்லாயிருக்கும், குருமா, சிக்கன் எது சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் துவையல் கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சப்பாத்திக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொண்டக்கடலை சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன். இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். நான் கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு வெள்ளை எதனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சதுனால இப்போ நான் காலையில் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு வேக விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். குக்கரில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இது கூட 4-5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட வதக்கிடுங்க. கூட கொஞ்சமாக ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறேன். அது கூட ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். காரம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். அதனால் இந்த மிளகாய் வத்தல் போதும். இப்போ இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அது நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துடுறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி மசாலாவும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். கொண்டக்கடலை நம்ம விசில் வச்சது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொண்டக்கடலை நம்ம இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொண்டக்கடலை நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். அப்போ தான் நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சத்தை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி கொண்டக்கடலை இதிலே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கோங்க போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்ருங்க. அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. நல்லா இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் முடிஞ்சு போயிடும். உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் சென்னா மசாலா ரெசிபியும் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் புதினா சப்பாத்தி, ஆலு சப்பாத்தி, இந்த மாதிரி சப்பாத்தி வகைகள், கிரேவி வகைகள் நிறைய போட்டிருக்கேன். நிறைய குழம்பு ரெசிபி, நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பாலக்கீரை சேர்த்துருக்கறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. கூடவே கொண்டக்கடலை சென்னா மசாலா சொல்லுவா வேணும், இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.